தமிழரசி, பேரவையில் தற்போது என்ன நடந்துட்டு இருக்கு? எதிர்கட்சிகள் இருக்கையில் அமர்ந்துட்டாங்களா? தற்போது தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக கூட்டத்திற்கு, சட்டப்பேரவை கூட்டத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தியதால் அனைவரையும் சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்ற வேண்டும் என்று அவை காவலர்களுக்கு தற்போது சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். அவை காவலர்கள் தற்போது அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றும் பணியில் இருக்கின்றனர். தொடர்ந்து அதிமுகவினர் பேரவை கூட்டம் துவங்கியதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும், கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து கூச்சல் குழப்பம் சட்டப்பேரவையில் எழுந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து அமைதி காக்க சபாநாயகர் வலியுறுத்தி வந்தார். இருப்பினும் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஜக, பாமக உள்ளிட்ட உறுப்பினர்களும் தொடர்ந்து இது தொடர்பாக பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வந்ததால் தற்போது அவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தற்போது பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரையும் அவையிலிருந்து வெளியேற்ற தற்போது சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து அவை காவலர்களால் தூக்கி வரப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அவை காவலர்களால் குண்டுக்கட்டாக தூக்கி சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அதிமுக உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு தற்போது அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அவை காவலர்கள் அவர்களை தூக்கி குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றி வருகின்றனர். தேவப்பிரியன், கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையில் தற்போது எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் தற்போது அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அங்கு குரல் எழுப்பிய நிலையில் அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்திருந்தார். அவையில் முதலில் அமைதி நிலவட்டும், இருக்கையில் சென்று அமருங்கள் என்று அவர் கூறினார். அதற்கு மறுப்பு தெரிவித்து சபாநாயகர் இருக்கை முன்பாக அமர்ந்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவர்களை அவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சபாநாயகர் கூறியதன் அடிப்படையில் தற்போது அவை காவலர்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தற்போது வெளியேற்றக்கூடிய பணியில் அவர்களை ஈடுபட்டு வருகிறார்கள். குண்டுக்கட்டாக அவர்களை வெளியேற்றக்கூடிய பணி தற்போது அவை காவலர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும், உயிரிழந்தவர்களுக்கு என்ன பதில் என்று பதாகையையும் அங்கிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அவை இரண்டாவது நாள் பேரவை தொடங்கியது முதலே இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிரொலித்து வருகிறது. இந்த விஷயத்தில் அதிமுக, பாஜக, பாமக என்று மூன்று பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுடன் சேர்ந்து மற்ற இரண்டு கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமித்த குரலில் குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும், அதற்கு கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்போதே விவாதிக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக முதலில் அமைதி நிலவ வேண்டும், இருக்கைக்கு சென்று அமருங்கள் என்ற சபாநாயகருடைய அறிவுறுத்தலை ஏற்க மறுத்ததன் காரணமாகவும் சபாநாயகர் இருக்கை முன்பாக அமர்ந்து அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்ததன் காரணமாக அவர்களை அவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சபாநாயகர் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தற்போது அவை காவலர்களால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மரணம் சட்டப்பேரவையை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிரொலிக்கும் என்று நேற்று கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று காலை அவைக்கு வந்து அதிமுக சட்டமன்ற இந்த மன்றம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில்